أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அல்லாஹின் அருளால் நாம் ரமலான் மாதத்தை கடந்து கொண்டிருக்கிறோம். 2 நாட்களில் இறுதி 10 நாட்களுக்குள் செல்லவிருக்கிறோம். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் கூறினார்கள், அல்லாஹ் தஆலா ரமலானின் இறுதி 10 நாட்களில் நரகத்திலிருந்து ஈடேற்றம் வழங்குகின்றான். எனவே இந்த நாள்களில் குறிப்பாக நாம் நமது இபாதத்துகளில் கவனம் செலுத்த வேண்டும். தரூத் மற்றும் பாவ மன்னிப்பு தேடலில் ஈடுபட வேண்டும். பாவத்திற்காக கழிவிரக்கம் கொள்ள வேண்டும். துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்குரிய இபாதத்தின் உரிமைகளை வழங்கிட வேண்டும். அடியார்களின் உரிமையையும் வழங்கிட வேண்டும். இவ்விஷயங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இதன் மூலம் நாம் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுபவர்களாகி நரகத்திலிருந்து தப்பிப்பவர்களாக வேண்டும். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுய வழிமுறை ரமலானின் இறுதி 10 நாட்களில் எவ்வாறு இருந்தன, அவர்களின் இபாதத்தின் தரம் எவ்வாறு இருந்தது, சாதாரண நாட்களிலும் கூட அன்னாரது இபாதத்துகளின் தரம் குறித்து நம்மால் விளக்கவே இயலாது, வார்த்தைகளில் கூற முடியாது என்ற நிலையில் ரமலானில் அதன் நிலை எவ்வாறு இருந்தது என்பது குறித்து ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், அன்னார் எவ்வளவு முயற்சி செய்தார்கள் என்றால் அதனை கூறவே இயலாது. அதனை புரிவது உங்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்டதாகும். அவர்களின் முயற்சியை பற்றி கூற இயலாது. ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களால் அன்னாருடைய முயற்சிகளை குறித்து முழுமையாக விளக்க முடிந்ததில்லை. இருந்தும் கூட ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஒரு அழகிய வழிகாட்டி ஆவார்கள் என்று அல்லாஹ் தஆலா நம்பிக்கையாளர்களுக்கு கட்டளையிட்டிருந்தான். நீங்கள் அவரை பின்பற்றியே ஆக வேண்டும். உங்கள் சக்திக்கு ஏற்ப ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்காக நிலைநாட்டிய உயர்தரத்தை அடைய முயற்சிக்க வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ் உங்கள் துஆக்களை கேட்பான். நீங்கள் அவ்வழியில் முன்னேற வேண்டும். அது ஒரு நம்பிக்கையாளரின் வழிமுறையாகும். அந்த படித்தரத்தை அடைய ஒரு நம்பிக்கையாளர் முயற்சி செய்ய வேண்டும். எனவே நாம் இந்த நாட்களில் குறிப்பாக துஆக்களில் ஈடுபட வேண்டும். குறிப்பாக அகமதிகள் இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். சில நாடுகளில்
குறிப்பாக பாகிஸ்தானிலும் பொதுவாக எல்லா முஸ்லிம் நாடுகளிலும் ஜமாத்துக்கு எதிராக பல்வேறு முயற்சிகள் செய்யப்படுகின்றன. வெறுப்பின் நெருப்பு மூட்டப்படுகிறது, முயற்சி செய்யப்படுகிறது. அதிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எதிரிகளின் தீங்குகளை அவர்களின் பக்கமே திருப்புவானாக. அதுபோன்று தற்போது பரவியிருக்கும் தொற்று நோயிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அதற்காகவும் துஆ செய்ய வேண்டும். ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உண்மை அடியார் மூலம் இக்காலத்தில் இதன் பக்கம் கவனமூட்டியது மட்டுமன்றி அது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான வழிமுறையையும் கற்பித்தார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய புகழ் மற்றும் பெருமைப்படுத்தலுடன் ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தரூத் அனுப்புவதும் துஆ ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு மிகவும் அவசியமாகும். அதுவன்றி அந்த துஆக்கள் வானம் பூமிக்கும் நடுவில் தொங்க ஆரம்பித்து விடுகிறது. பிறகு ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எந்த மனிதர் என் மீது ஸலவாத் ஓதுவதை விட்டுவிட்டாரோ அவர் ஜன்னத்தின் வழியை இழந்துவிட்டார். பிறகு இது போன்று இன்னொரு ஹதீஸ் ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், என் மீது ஸலவாத் ஓதுங்கள். நீங்கள் தரூத் ஓதுவது உங்களது தூய்மை மற்றும் முன்னேற்றத்திற்கு உரிய வழியே ஆகும். பிறகு ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இன்னொரு வழிகாட்டல், எவர் என் மீது தூய உள்ளத்துடன் தரூத் அனுப்புவாரோ அவர் மீது அல்லாஹ் 10 முறை தரூத் அனுப்புவான். அவரது 10 படித்தரங்களை உயர்த்துகிறான். அவருக்கு 10 நன்மைகளை எழுதுகிறான். இந்த அறிவிப்புகளிலிருந்து தரூதுடைய முக்கியத்துவம் விளங்குகிறது. நாம் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமை ஏற்றுக்கொண்டுள்ளோம். நாம் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மூலம் ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தகுதி அந்தஸ்து குறித்து புரிந்து கொண்டதாக வாதமும் செய்கிறோம். அவர்கள் மூலமன்றி அது சாத்தியமும் இல்லை. நமது கடமையாவது தரூதுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அதிகம் தரூத் ஓத முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் நமது துஆக்களை கேட்க வேண்டும் என்பதற்காக மட்டுமல்லாமல் நிரந்தரமான தூய்மை நமது வாழ்வில் அங்கமாவதற்காக அதனை செய்ய வேண்டும். தரூத் மூலம் நாம் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற வேண்டும். நாம் இந்த தரூத் மூலம் வருங்கால வாழ்வை தூய்மைப்படுத்த வேண்டும். நாம் மார்க்க மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் பெறுபவர்கள் ஆக வேண்டும். நாம் ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உண்மை பேரன்பரை ஏற்றுக்கொண்டுள்ளோம் என்ற நமது வாதம் வெறும் வாயளவில் மட்டும் இருக்கக்கூடாது. மாறாக நமது ஒவ்வொரு செயல், அசைவு, அமைதி நமது இந்த வாதத்தை மெய்ப்பிக்க வேண்டும். நாம் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் மஹ்தி மவ்ஊத் அவர்களை ஏற்றுக்கொண்டுள்ளோம். ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது எல்லோரையும் விட அதிகம் அன்பு கொண்டவர்கள் இவர்கள்தான் என்று அவர்களை பற்றி வானத்து மலக்குகளும் கூறியுள்ளார்கள். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் தமது இஸ்லாம் பற்றி குறிப்பிட்டவாறு கூறிய வார்த்தைகள் இவ்வாறாகும்: சல்லி அலா முஹம்மதின் வாலி முஹம்மதின் சய்யிதே உல்தே ஆதம் வஹாத்தமுன் நபியின். தரூத் அனுப்புவீராக முஹம்மதின் மீதும் முஹம்மதின் குடும்பத்தின் மீதும். அவர் ஆதமுடைய மக்களின் தலைவராவார். அவர் நபிமார்களுக்கு ஹாத்தமும் ஆவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அன்னார் கூறுகிறார்கள், இதில் கூறப்பட்டதாவது எல்லா உயர்வுகள், மேன்மைகள், அடையாளங்கள் அனைத்தும் அவர்களினால் கிடைத்த அன்பளிப்பேயாகும். அவர்கள் மீது அன்பு கொண்டதன் வெகுமதியாகும். சுப்ஹானல்லாஹ். பிரபஞ்சங்களின் தலைவராகிய அன்னாரது நிலைமையை எத்தகையது? அன்னாருக்கு ஏகத்துவனின் சமூகத்தில் எத்தகைய உயர் தகுதி இருந்தது, எத்தகைய நெருக்கம் இருந்தது. அவரது நேசம் பெற்றவர் இறைவனின் நேசத்தை பெற்று விடுகிறார். அவரது சேவகராக இருப்பவர் உலகத்தினால் சேவை பெறத்தக்கவராகிறார். அதாவது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அடிமைத்தனத்தின் உரிமையை தந்தவர் அல்லாஹ்விடம் எத்தகைய தகுதியை பெறுகிறார் என்றால், ஒரு உலகமே அவரிடம் ஒன்று கூடி தாம் அடிமையாக இருக்கிறோம் என்று கூறுகிறது. ஆகவே இன்று உலகில் ஹதரத் மிர்சா குலாம் அஹமது காதியானி மசி மவுது மஹதி மஹூத் உடைய தகுதி, அந்தஸ்து ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அடிமையாக இருந்ததன் விளைவாகும். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு கொண்டதன் விளைவாகும். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உண்மையான பேரன்பராக இருந்ததன் விளைவாகும். இந்த அன்பின் காரணத்தினால் அல்லாஹ் தஆலா மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உம்மத்தி நபியாக ஆக்கியுள்ளான். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பணியை பரப்புவதற்காக அனுப்பியுள்ளான். அதனை மேலும் கொண்டு செல்வதற்காக அனுப்பியுள்ளான். இஸ்லாத்தினை பரப்புவதற்காக அனுப்பியுள்ளான். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இந்த இடத்தில் எனக்கு நினைவுக்கு வருகிறது, ஓ இரவு இந்த எளியவன் அதிகமாக துரூத் ஓதினான். அப்போது உள்ளமும் உயிரும் முழுமையாக நறுமணம் பெற்றது. அந்த இரவில் கனவு கண்டேன். கம்பீரமான ஒளி பிரவாகமாக வரும் தூய இனிய நீரை போன்று காணப்படுகிறது. மலக்குகள் அந்த ஒளியின் பிரவாகத்தை இந்த எளியோனின் இருப்பிடத்திற்கு எடுத்து வருகின்றார்கள். ஒருவர் அதில் கூறுகிறார், ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நீர் அனுப்பிய அந்த தரூத்களின் பரக்கத்துகளே இவை. அதேபோன்று இன்னொரு வியத்தகு சம்பவம் உள்ளது. ஒரு முறை இல்ஹாம் வந்தது. அதன் பொருள் மார்க்கத்தை புதுப்பிக்க இறை விருப்பம் இழந்துள்ளது. ஆனால் அதனை நிறைவேற்றுபவர் தென்படவில்லை. அது யார் என்பதில் கருத்து வேறுபாடு. அப்போது நான் பார்க்கிறேன், மக்கள் ஒரு புத்துயிர் அளிப்பவரை தேடி அலைகின்றனர். ஒரு மனிதர் இந்த எளியோன் அருகில் வந்து கூறுகிறார், ஹாதா ரஜுலுன் யுஹிப்பு ரசூலுல்லாஹ். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு கொள்பவர் இந்த மனிதர்தான். இந்த கூற்றின் பொருள் என்னவென்றால், மார்க்கத்தை உயிர்ப்பிக்க மிக பெரும் நிபந்தனை ரசூலின் மீது அன்பு கொள்வதாகும். எனவே இந்த மனிதர்தான் அதற்கு தகுதியானவர். எனவே நாம் இந்த மஹதி மஸீயை ஏற்றுக்கொண்டிருப்பவர்களாவோம். அவரை அல்லாஹ் மார்க்கத்தை புதுப்பிக்க அனுப்பியுள்ளான். இஸ்லாமுடைய மறு பரவுதலுக்கான பணியை தந்து அனுப்பியுள்ளான். முழு உலகையும் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கொடியின் கீழ் கொண்டு வரவும், ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அடிமைத்தலையின் கீழ் கொண்டு வரவும் அனுப்பியுள்ளான். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்கள் மீது கொண்ட அன்பில் மூழ்கி தான் அன்னார் இந்த அந்தஸ்தை பெற்றுள்ளார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த உண்மை பேரன்பரின் ஜமாத்தில் இருக்கிறோம் என்றால் நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் என்றால் நாம் மார்க்கத்துக்கு உலகை விட முன்னுரிமை தருவோம் என்று தீர்மானம் உறுதிமொழி செய்கிறோம் என்றால் நம் மீது பெரும் பொறுப்பு இருக்கவில்லையா? இந்த உயிர்ப்பிப்போரின் பிரச்சாரத்தை மேலே எடுத்து சென்று தமது உறுதிமொழியை நிறைவேற்றியவாறு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது தரூது அனுப்பியவாறு அந்த மஸீஹ் மவ்ஊதுடைய உதவியாளராகி உலகிற்கு நாங்கள் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்துவோர் என்று கருதுகிறீர்களே, அவர்தான் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகம் அன்பு செலுத்துபவராக இருந்தார் என்றும் அவரிடமிருந்தே தரூது மற்றும் சலாம் பற்றிய சரியான புரிதலனை பெற்றுதான் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தரூது அனுப்புவர்களாக இருக்கிறோம் என்றும் நாங்கள் தான் இந்த ரமலானில் எங்கள் சொந்த காரியங்களுக்காக மட்டுமன்றி எங்கள் சொந்த காரியங்களுக்காக மட்டும் துஆ செய்யாமல் உருகி போய் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயர் உலகில் மேம்படும் என்றும் எவ்வாறு ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கொடியை உலகில் உயர பறக்கச் செய்வோம் என்றும் எவ்வாறு மக்களை ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அடிமை தலையின் கீழ் கொண்டு வந்து அவர்களை உலகம் மற்றும் ஆகிரத் பெறுபவர்கள் ஆக்குவது என்றும் எவ்வாறு மக்கள் அன்னாரின் அடிமை தலையின் கீழ் வருவதை தமது பெருமைக்குரிய விஷயமாக கருதுவார்களோ, எவ்வாறு மக்கள் இஸ்லாத்தில் இணைவதை தமது பெருமைக்குரிய பேராக கருதுவார்களோ, அதுவே உலகில் அமைதி மற்றும் பாதுகாப்புக்குரிய மார்க்கமாகும். அந்த மார்க்கமே ஒரு மனிதனை இறைவனுடன் இணைக்கும் தகுதி பெற்ற மார்க்கமாகும். இன்றும் கூட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு கொள்வதால் அல்லாஹ் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களின் துஆக்களை கேட்கிறான் என்றும் அந்த மார்க்கம்தான் வாதம் செய்கிறது. உடனே பதில் தருவதும் அந்த மார்க்கத்தில் தான் உள்ளது. எனவே மிகப்பெரிய பொறுப்புதான் அஹ்மதிகளாகிய நமது தோள்களில் சுமத்தப்பட்டுள்ளது. நாம் தான் உலகிற்கு கூற வேண்டும், நாம் தான் இந்த கடமையை எவ்வாறு நிறைவேற்றுகிறோம் என்பதை ஆழ்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். பிறகு நாம் நமது இறைவனிடமிருந்து அருள்களை பெறுபவர்களாவோம். நாம் உண்மையாக கியாமத்து வரை இந்த அருள்களுக்கு வாரிசாக வேண்டும் என்றால் நாம் தனிப்பட்ட முறையிலும் சரி, ஒட்டுமொத்த அடிப்படையிலும் சரி, ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது தரூத் மற்றும் சலாமை அனுப்பி கொண்டே இருக்க வேண்டும். நாம் இவ்வாறு செய்து வருவோம் என்றால் பிறகு நாம் பார்ப்போம் எதிரிகளின் சதித்திட்டங்கள், தாக்குதல்கள் அல்லாஹ்வின் அருளால் எவ்வாறு நாசமாக போகின்றன என்பதை பார்ப்போம். எவ்வாறு எதிரிகளை அல்லாஹ் தாமே முழுமையாக பிடிக்கின்றான் என்று பார்ப்போம். ஆன்மீகமான முறையிலும் சரி, நாமும் நமது சந்ததிகளும் முன்னேற்றங்களின் படித்தரங்களை எவ்வாறு கடந்து செல்கிறோம் என்று பார்ப்போம். நாம் பிறகு நமது தனித்துவாக்களிலும் நிறைவேறுதலின் அடையாளங்களை பார்ப்போம். பிறகு நமது கூட்டு துவாக்கள் நிறைவேறுவதின் அடையாளங்களை பார்ப்போம். இதுவும் பொய்யாகாது. ஏனென்றால் அல்லாஹ் தாலா
உடைய ரசூல் நமக்கு இதற்குரிய உத்தரவாதம் தந்திருக்கிறார்கள். இந்த துவா மற்றும் அல்லாஹுடைய புகழ் ஆகியவற்றை தரூத் அனுப்பியவாறு செய்வீர்கள் என்றால் பிறகு அது உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய துவாவாக அமையும். ஆனால் நிபந்தனை என்னவென்றால் களங்கமற்ற மனதுடன் அந்த துவா அனுப்பப்பட்டிருக்க வேண்டும். ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தகுதி அந்தஸ்தை உயர்த்துவதற்காக ஒரு துடிப்பு ஏற்பட வேண்டும். அல்லாஹின் முன் உள்ளத்தால் துவா அனுப்பப்பட வேண்டும். அது எப்போது ஏற்படும் என்றால் அது குறித்து ஆழிய அறிவுடன் செய்யப்பட வேண்டும். அது குறித்து சுருக்கமாக கூறிவிடுகிறேன். உள்ள வேதனையுடன் துவா எப்போது வெளிப்படும் என்றால் வெறும் வாயளவில் கூறி உள்ளத்தில் அதன் கருத்து பதியாமல் இருந்தால் உள்ளத்தில் தாக்கம் ஏற்படாது என்பதை உணர வேண்டும். உள்ளத்தில் தாக்கம் ஏற்படவில்லை என்றால் உருக்கம் ஏற்படாது. உருக்கம் ஏற்படுவதற்கு அவர் துவா செய்து கொண்டிருப்பதை உணர வேண்டும். லட்சக்கணக்கானோர் கோடிக்கணக்கானோர் வாயளவில் தரூத் அனுப்புகிறார்கள். ஆனால் அதன் பொருள் என்ன என்று அவர்களுக்கு தெரியாது. தரூத் ஓதுவதால் என்ன பயன் என்றும் தெரிவதில்லை. ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதனால் என்ன பயன்? ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை கூறியிருந்தார்கள். அதன் சுருக்கத்தை இப்போது நான் கூறிவிடுகிறேன். தரூதில் அல்லாஹும்ம சல்லி முதலில் வைக்கப்பட்டுள்ளது, அல்லாஹும்ம பாரிக் அடுத்து வைக்கப்பட்டுள்ளது. அதன் ஞானம் என்னவென்றால் சலாத் என்பது துவாவாகும். அல்லாஹும்ம சல்லி என்பதன் பொருள் அல்லாவே ஹதரத் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது துவா செய்வாயாக. துவா செய்பவர் இரு வகைப்படுவார். ஒரு வகை அவரிடம் எதுவும் இருக்காது, பிறரிடம் அவர் கேட்கிறார். இரண்டாவது துவா என்பது அவரிடம் சுயம் சக்தி இருக்கும், தாமே வழங்குகிறார். நாம் அல்லாஹ்வை பற்றி துவா செய் என்றால் அதன் பொருள் இறைவன் தான் படைத்த படைப்புகள், காற்று, பூமி, மலைகள் அனைத்தையும் கையில் வைத்திருப்பவன். அவன் அவற்றிடம் என் அடியாருக்கு உதவி செய் என்று கூறுகிறான். அல்லாஹும்ம சல்லி என்பதன் பொருள் அல்லாஹ்வே எல்லா நன்மை நற்செயல்கள் உலக மற்றும் வானத்தின் அனைத்து பொருள்களையும் உன் ரசூலுக்காக விரும்பு, அவருக்கு கண்ணியம் பெருமையை வழங்குவாயாக, அவரது கண்ணியம் பெருமையை அதிகரிப்பாயாக. பிறகு அல்லாஹ் நாடினால் அதனை விட வேறு அதிகமாக வேறு எதுவும் தேவையில்லை. அல்லாஹ் என்ன நாடுகிறான் என்பதை நாம் புரிய முடியாது. இந்த துவாவை அல்லாஹ்வின் முன் நாம் எடுத்து வைக்கின்றோம். அவன் விரும்பினால் அதிகம் தகுதிகளை வழங்க முடியும். அது அவன் கையில் இருக்கிறது. அவன் என்ன விரும்புகின்றானோ அதனை வழங்குகின்றான். அல்லாஹும்ம பாரிக் என்பதன் பொருள் அல்லாஹ்வே நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அருள்கள், ரஹமத்து, ஃபஸல் என்ற உன்னுடைய அருள்கள் இன்னும் வெகுமதிகளை நீர் அவர்கள் மீது அனுப்பி வைத்தவற்றை இன்னும் அதிகமாக்கு. முழு உலகின் ரஹமத்துகள், பர்க்கத்துகள் அவர்கள் மீது ஒன்று கூடட்டுமாக. அல்லாஹ் தான் விரும்பியதை செய்வான். அவன் விரும்பியதை அதிகரிக்க முடியும். பிறகு அதில் எவ்வாறு பர்க்கத்துகள் வழங்க வேண்டும் எனில் அதனை அதிகரித்து கொண்டே செல்வாயாக. அது முற்றிலும் எங்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கட்டுமாக. ஆகவே இவை அனைத்தும் அன்னார் மீது ஒன்றுபட்டு விடுமானால் பிறகு அதனை நிலைநாட்டுவதற்குரிய ஆகவும் துஆ செய்ய வேண்டும். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்காக செய்த துஆக்களில் இருந்து நாம் பங்கு பெற வேண்டும். எனவே நாம் உள்ளத்தில் வேதனை கொண்டவாறு அவர்களின் மார்க்கத்தின் உயர்வு முழு உலகிலும் பரவுதல்
ஆகியவற்றிற்காக துவா செய்தோம் என்றால் அல்லாஹ் நம்மையும் அந்த துவாவில் பங்குதாரராக்கி நமக்கும் அந்த தரோதிலிருந்து அருள் பெறுபவராக்குகிறான். ஏனென்றால் உம்மத்திற்காகவும் துவா அத்துடன் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் செய்யும்போது அந்த பழங்களிலிருந்து நாமும் அருள் பெறுவோம். எனவே சல்லி என்பது ஒரு விதையை போன்றது, பாரிக் என்பது அதன் பழமாகும். ஆனால் நிபந்தனை என்னவென்றால் தூய எண்ணத்துடன் அது செய்யப்பட வேண்டும். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த போதனையின்படி அமல் செய்யப்பட வேண்டும். அல்லாஹ்வின் உரிமை, அடியார்களின் உரிமை மீது அமல் செய்ய வேண்டும். உண்மையான குடும்பம் என்பதன் உரிமையை வழங்க வேண்டும். அதுவன்றி அல்லாஹ் மற்றும் ரசூலின் பெயரால் அநீதி இழைத்துவிட்டு கூடவே தரூது ஓதிவிட்டு நாம் அதன் பர்க்கத்துகளை பெற்றுவிடுவோம் என்று கருதுவதும், சட்டத்தை முறித்துவிட்டு மக்களை குழப்பிவிட்டு நாம் ரசூலின் நேசர்கள், அன்னார் மீது தரூத் மற்றும் சலாம் அனுப்புபவர்கள், எங்களை எதுவும் சொல்லாதீர்கள் என்று ஆஸ்பத்திரிக்கு கூட போக விடாமல் தடுத்துவிட்டு இதையெல்லாம் நாங்கள் அல்லாஹ் ரசூலின் பெயரால் செய்கிறோம் என்று கூறுவது, இதையெல்லாம் அல்லாஹ் மற்றும் ரசூலுடைய கட்டளைக்கு மிக சரியான கட்டுப்படாமையாகும், முழுமையான கட்டுப்படாமையாகும். அது நிச்சயமாக அல்லாஹோ ரசூலோ அனுமதித்ததல்ல. இத்தகையோரின் தரூது பயனளிப்பதும் இல்லை. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தகுதி அந்தஸ்துகளை அதிகரிப்பதற்கு பதில் அதனை குறைப்பதற்கான முரட்டுத்தனமான ஒரு முயற்சியாகும். இஸ்லாத்திற்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் முயற்சியாகும். அல்லாஹ் மற்றும் அவனது ரசூலின் பெயரால் அநீதி ஏற்படுத்துவது மூலம் அல்லாஹ்வின் பிடியும் கடுமையாகவே அமையும் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். எனவே தரூதுடைய உண்மையான புரிதல் குறித்து எவராவது உலகிற்கு வழங்க முடியும் என்றால் அகமதிகள் மட்டும்தான் வழங்க இயலும். எனவே இந்த ரமதானில் நாம் தரூதின் பக்கம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். அத்துடன் நமக்குள் தூய மாற்றம் ஏற்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். அது அந்த தரூதின் ஏற்புடைமைக்கு மிகவும் அவசியமாகும். அது ஒப்புக்கொள்ளப்பட்டால் அதனால் மனிதனுக்கு பயன் கிடைக்கிறது, அவனது துவா ஒப்புக்கொள்ளப்படுகிறது, அவனது ஆன்மீக நிலை மேம்படுகிறது, ரசூலின் மீது அன்பு கொள்வதில் மேம்பாடு பெறுகிறது. இதனால் மனிதன் இறை நெருக்கம் பெறுகின்றான். உண்மையான தரூத் ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை சென்று சேர்ந்து அவர்களின் உம்மத்தின் முன்னேற்றத்துக்குரிய ஏற்பாடு உருவாக தொடங்குகிறது. தரூத் ஷரீஃபின் முக்கியத்துவம் குறித்து இதன் மூலம் அதிகமாகவே கணிக்க முடியும். அல்லாஹ் திருக்குர்ஆனில் மோமீன்களை பார்த்து கூறுகின்றான், நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது தரூத் அனுப்புங்கள். அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமூ தஸ்லீமா. ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது தரூத் செய்வதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது. அல்லாஹ்வும் அவனது மலக்குகளும் கூட தரூத் அனுப்புகிறார்கள். இங்கு அல்லாஹ்வுடைய துஆ என்பது என்ன என்ற இன்னொரு விஷயமும் தெளிவாகிவிட்டது.
அல்லாஹ் ஒவ்வொரு நொடியும் அன்னாரின் தகுதியை அதிகரித்து கொண்டே செல்கின்றான். அன்னாரின் மகத்துவம் பெருமையை நிலைநாட்டுவதற்காக ஏற்பாடு செய்து கொண்டே செல்கின்றான். இக்காலத்தில் அல்லாஹ் தாலா ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஜமாத்தின் மீது ஒரு பொறுப்பு சுமத்தியுள்ளான். அல்லாஹ்வுடைய இந்த கட்டளையை ஏற்று உண்மையான அமல் செய்பவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது தரூத் அனுப்பினால் இதனால் நீர் அல்லாஹ்வின் அருளுக்கு வாரிசாவீர்கள். பிறகு மலக்குகளுடைய துஆக்களையும் பெறுவீர்கள். ஏனென்றால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது மலக்குகள் தரூத் அனுப்பும்போது அதன் அருள்கள் அவர்களின் உம்மத்திற்கும் அவர்களை உண்மையாக பின்பற்றுபவர்களுக்கும் கிடைக்கிறது. இந்த அருள்கள் நம்மை அடையும் போது நன்றி செலுத்தும் விதமாக நாம் முன்பை விட அதிகமாக தரூத் அனுப்புபவர் ஆக வேண்டும். தரூத் மற்றும் நன்றியுடைமை என்பது ஒரு முடிவில்லாத தொடராகும். இது ஒரு உண்மையான மோமியனுக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் இந்த வசனத்திற்கு விளக்கம் தந்தவாறு ஓரிடத்தில் கூறுகிறார்கள். நமது சையது மலா ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உண்மை மற்றும் நன்றியுடைமையை பாருங்கள். அன்னார் ஒவ்வொரு தீய தூண்டுதல்களையும் எதிர்த்து நின்றார்கள். விதவிதமான கஷ்டங்களை சந்தித்தார்கள். ஆனால் பொருட்படுத்தவில்லை. இந்த பற்று விசுவாசத்தால் தான் அன்னார் மீது அல்லாஹ் இவ்வாறு கூற செய்தது. இந்த பற்றுதான் இன்னல்லாஹ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ் மற்றும் அவனது எல்லா மலக்குகளும் இந்த ரசூலின் மீது தரூத் அனுப்புகிறார்கள். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் இந்த நபியின் மீது தரூத் மற்றும் சலாம் அனுப்புங்கள். இந்த வசனத்தில் இருந்து தெரிய வருகிறது, ஹதரத் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செயல்கள் எத்தகையவை என்றால், அல்லாஹ் அவர்களின் பண்பு பற்றி, குணநலன்கள் பற்றி புகழ்ச்சி முழுமைப்படுத்த எந்த ஒரு தனி வார்த்தையையும் பயன்படுத்தவில்லை. வார்த்தைகள் கிடைக்கும் தான், ஆனால் அவன் பயன்படுத்தவில்லை. அன்னார் செயல்கள், நடவடிக்கைகள் அளவிற்கு அப்பாற்பட்டவையாக இருந்தன. அவற்றை அளவிடுவது சிரமம். அதுபோன்ற வசனம் வேறு எந்த நபிக்காகவும் பயன்படுத்தவில்லை. அன்னாரின் ஆன்மாவில் உண்மை மற்றும் தூய்மை இருந்தது. அவர்களின் செயல்கள் இறைவனிடம் எவ்வளவு விரும்பத்தக்கதாக இருந்தது என்றால், அல்லாஹ் நிரந்தரமாக ஒரு கட்டளையை வழங்கிவிட்டான். வருங்கால மக்கள் நன்றி செலுத்தும் வகையில் தரூத் அனுப்புங்கள். ஏனென்றால் இந்த நன்றி செலுத்துதல் நமக்கு தான் பயன் தருவதாக அமைகிறது. அல்லாஹ் இந்த ரமதானிலும் கூட தரூதுடைய முக்கியத்துவத்தை புரிந்தவாறு தரூத் அனுப்ப தௌஃபீக் தருவானாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இப்போது நான் கவனமூட்ட விரும்பும் இன்னொரு விஷயம் துஆயே இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடலாகும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பி மின் குல்லி ஸம்பின் வ அதூபு இலை. நான் எல்லா பாவங்களுக்காகவும் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கிறேன். என் இறைவனிடம் கழிவிறக்கம் தேடியவாறு திரும்புகிறேன். இது எத்தகைய துஆ என்றால் மிக மிக முக்கியமானது. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் இது பற்றி கூறுகிறார்கள்,
இஸ்திக்ஃபாருடைய அசல் பொருள் என்னவென்றால் இறைவனிடம் ஒரு விண்ணப்பம் செய்தல். மனித பலகீனம் வெளிப்பட்டு விடக்கூடாது. இறைவா, என் இயல்புக்கு ஒரு ஆதரவு வழங்குவாயாக, உன் ஆதரவுக்குள் என்னை எடுத்துக்கொள்வாயாக. இந்த சொல் கஃபர என்ற சொல்லில் இருந்து எடுக்கப்பட்டது. அதற்கு மூடுதல் என்று பொருள். எனவே இதன் பொருள், இறைவன் எனது மனித பலகீனங்களை மூடிவிட வேண்டும். பொதுவாக மக்களுக்கு இந்த சொல் இன்னும் பல பரந்த பொருள்களை தருகிறது. நம்மிடம் வெளிப்பட்டுவிட்ட பாவங்களை இறைவன் மறைத்து அழித்து விட வேண்டும். ஆனால் அசல் மற்றும் உண்மையான பொருளானது இறைவன் தனது இறை சக்தியால் மனித பலகீனத்தால் வெளிப்பட்டு விடாமல் தமது சக்தியால் சக்தி வழங்கி, தனது அறிவால் அறிவை வழங்கி, தனது ஒளியால் ஒளியை வழங்கி தர வேண்டும். இறைவன் மனிதனை படைத்து அவனை விட்டு தனியாய் போய்விடவில்லை. மாறாக அவன் மனிதனுடைய ஹாலிக் படைப்பாளனாக இருப்பது போன்று அவனது உட்புற வெளிப்புற எல்லா சக்திகளையும் உருவாக்கியவனாக இருப்பது போன்று மனிதனது கையூமாகவும் இருக்கிறான். அதாவது எவற்றை படைத்தானோ அதனை தமது சிறப்பான அருளால் பாதுகாத்து தரவும் செய்கிறான். கூறுகிறார்கள், இறைவனது பெயர் கையூம் ஆகும். அவன் தனது எல்லா படைப்பினங்களையும் நிலைத்திருக்க செய்பவன். எனவே மனிதனுக்கு முக்கியமானது அவன் எவ்வாறு மனிதனது காலிக்கியத்தினால் படைக்கப்பட்டானோ அதனை போன்று அவன் தனது படைப்பின மைய கருத்தை இறைவன் தனது கையூமியத்தின் மூலமாக அது வழி பிறழ்வதிலிருந்து காப்பாற்றவும் செய்கிறான். எனவே மனிதனுக்கு இயல்பின் ஒரு தேவை இருக்கிறது. எனவே இஸ்திக்பார் செய்யுமாறு வழிகாட்டல் வழங்கப்பட்டுள்ளது. இதன் பக்கமே திருக்குர்ஆனில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம். எனவே அவன் ஹாலிக்காகவும் உள்ளான், கையூமாகவும் இருக்கிறான். எனவே மனிதன் பிறந்துவிட்டான், பிறகு படைக்கும் தன்மை முழுமையாகிவிட்டது. பிறகு காயமியத் என்ற நிலைப்படுத்தும் பண்பு நிரந்தரமானது. எனவே இஸ்திக்பாருடைய தேவை ஏற்பட்டது. தமது நிலைமை பிறழ்வதில் இருந்து காப்பாற்றுவதற்காக இறைவனுடைய கையமியத் என்ற பண்பு பணி செய்கிறது. அதனால் மனிதன் இஸ்திக்பார் செய்கின்றான். எனவே அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு பண்புக்கும் ஒரு அருள் இருக்கிறது. இஸ்திக்பார் என்பது கையூமியத் பண்பில் இருந்து பயன் பெறுவதற்காக உருவாக்கப்பட்டதாகும். இதன் பக்கம் சுட்டிக்காட்டியவாறு சூரை ஃபாத்திஹாவில் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் உள்ளது. அதாவது உன்னையே இபாதத் செய்கிறோம், உன்னிடமே அதற்காக உதவியும் தேடுகிறோம். உனது கையூமியத் ரபூபியத் எமக்கு உதவி செய்யட்டும். எங்களை தடுமாறுவதிலிருந்து காப்பாற்றட்டும். அதன் மூலம் எங்களிடமிருந்து பலகீனம் வெளிப்படாமல் இருக்க வேண்டும். நாங்கள் இபாதத் செய்ய முடியாமல் போய்விடக்கூடாது. எனவே இபாதத் செய்வதற்காகவும் ஷைத்தானுடைய தாக்குதல்களிலிருந்து தப்புவதற்காகவும் அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைப்படி அமல் செய்வதற்காகவும் இஸ்திக்பார் மிகவும் முக்கியமான ஒரு பொருளாகும். அது அன்றி பாவம் வழிபட்ட பிறகு இஸ்திக்பார் செய்து கொள்ளலாம் என்பதல்ல. நிச்சயமாக அந்த நிலையிலும் தௌபா இஸ்திக்பார் செய்ய வேண்டும். ஏனென்றால் வருங்காலத்தில் பாவத்திலிருந்து தப்புவதற்கு பழைய பாவங்களுக்கு மன்னிப்பு பெறுதல் இவற்றிற்கு இறை உதவி தேவை. எனவே இஸ்திக்பார் மூலமே அதுவும் கிடைக்கிறது. எனவே பாவம் வழிபட்டுவிட்ட பிறகும்
வெளிப்படாத நிலையிலும் இஸ்திக்ஃபார் மிகவும் அவசியமாக தேவைப்படுகிறது. ஷைத்தான் உங்கள் வழியில் நிற்கிறான். மனிதன் தனது முயற்சியால் அவனிடமிருந்து தப்ப முடியாது. மனிதன் எனது முயற்சியால் தப்பிவிடுவேன் என்று நினைத்தால் அது சாத்தியமில்லை. அதற்கு ஒரே ஒரு வழி அல்லாஹ்விடம் உதவி கேட்பதாகும். அல்லாஹ் கூறுகின்றான், எனது உதவியை பெறுவதற்கு நீங்கள் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். அதன் மூலமே வருங்காலத்தில் ஷைத்தானுடைய தாக்குதல்களிலிருந்து தப்ப முடியும். அது கடந்த கால பாவ மன்னிப்புக்கும் காரணமாகிவிடுகிறது. மனிதன் பலகீனமானவன். எனவே இஸ்திக்ஃபார் மிக அவசியம். இஸ்திக்ஃபார் சக்தியை தருகிறது. மனித பலகீனத்திலிருந்து தப்பிப்பதற்கு சக்தி தருகிறது. ஷைத்தானுடைய தாக்குதல்களிலிருந்து தப்பிக்க ஆற்றல் தருகிறது. எனவே தொடர்ந்து இஸ்திக்ஃபார் செய்வதனால் இறைவனது கய்யூமியத் பண்பை செயல்பட வைக்கும். இஸ்திக்ஃபார் செய்பவர் எல்லா பாவங்களிலிருந்தும் தப்பிக்கிறார். அல்லாஹ் தஆலா தன் பக்கம் வருபவர்களை தன்னுடன் அணைத்துக் கொள்கின்றான். ஒருவர் பாவம் செய்த பிறகு தௌபா செய்தவாறு அவன் பக்கம் வருகிறார். அல்லாஹ் அவனது தௌபாவையும் ஏற்றுக்கொள்கிறான். பாவத்திலிருந்து தப்பிப்பதற்காக, ஷைத்தானிய தாக்குதல்களிலிருந்து தப்புவதற்காக அவன் பக்கம் ஓடுகிறான். அல்லாஹ் அவனது இஸ்திக்ஃபாரை ஒப்புக்கொள்கின்றான். அவனை ஷைத்தானிய தாக்குதலில் இருந்து பாதுகாக்கிறான். அல்லாஹ்வுடைய ரஹமத் மற்றும் மன்னிப்புடைய விரிவாக்கம் எவ்வளவு பறந்தது என்றால் அல்லாஹ்வே அது குறித்து கூறுகின்றான். அது எல்லாவற்றையும் சொல்ந்ததாகும். அது குறித்து ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறுகிறார்கள். ஒரு மனிதனின் கதையை கூறுகிறார்கள். அவன் 99 கொலை செய்துவிட்டான். பிறகு இறுதியில் வெட்கம் ஏற்பட்டது. தௌபா செய்யும் எண்ணம் ஏற்பட்டது. அவன் ஒரு ஆலிமிடம் போகிறான். தௌபா பற்றி கேட்கிறான். அவர் கூறுகிறார், இவ்வளவு பாவம், இவ்வளவு கொலைகள் செய்துவிட்டு நீர் எவ்வாறு காப்பாற்றப்பட முடியும்? உடனே அந்த மனிதன் அந்த ஆலிமையும் கொன்றுவிட்டான். இவ்வாறு 100 கொலைகள் ஆகிவிட்டது. பிறகு மீண்டும் வெட்கம் வந்தது. நான் என்ன செய்துவிட்டேன்? பிறகு ஒரு பெரிய ஆலிமிடம் போனான். அவரிடம் கூறியதும் அவர் கூறினார், தௌபாவுடைய வாசல் எப்போதும் திறந்துள்ளது என்று அல்லாஹ் கூறுகிறான். நீர் உண்மையான தௌபா செய்ய விரும்பினால் பிறகு கேளும். நீர் இன்ன பகுதிக்கு செல்லும். அங்கு மக்கள் அல்லாஹ்வுடைய இபாதத்தில் மூழ்கியிருப்பர், மார்க்க பணி செய்வர். நீர் அவர்களுடன் சேர்ந்து கொள்ளும். அப்போது நீர் ஒருபோதும் உமது ஊருக்கு திரும்பி வரவே கூடாது. உண்மையான தௌபா இதுதான். இதற்கு முன் உள்ள எல்லா பழைய தொடர்புகளையும் விட்டுவிட வேண்டும். இதுவே உண்மையான தௌபாவாகும். ஒருபோதும் அதன் பக்கம் திரும்பக்கூடாது. இந்த வகையில் அவர் அந்த ஊருக்கு செல்ல தொடங்கினார். பாதி வழி போகும்போது மௌத் வந்துவிட்டது. அவர் மரணித்து விட்டார். ரஹமத் மற்றும் தண்டனைக்குரிய மலக்குகள் வந்தார்கள். இருவரும் சண்டையிட்டனர். இவரை நாமே எடுத்து செல்வோம் என்று இருவரும் கூறினர். ரஹமத்துடைய மலக்கு கூறினார், இவர் தௌபா செய்து விட்டார், எனவே ஜன்னத்துக்கு தான் செல்வார். தண்டனைக்குரிய மலக்கு கூறினார், இவர் வாழ்வில் ஒரு நன்மையும் செய்யவில்லை, இவர் எவ்வாறு ஜன்னத்திற்கு போக முடியும்? இவர் மன்னிக்கப்படவே முடியாது. இந்நிலையில் 3வது மலக்கு வந்தார். அவர் 3ஆமவராக மாறி கூறினார், எந்த பகுதியில் இருந்து வருகிறாரோ, எங்கு செல்கிறாரோ அந்த தூரத்தை அளவிடுங்கள். எந்த பகுதிக்கு அருகில் இருக்கிறாரோ அந்த பகுதிக்கு எடுத்து செல்லுங்கள். அவர்கள் தூரத்தை அளந்தபோது அவர் போக வேண்டிய இடத்திற்கு அருகில் இருந்தார். அந்த வகையில்
ரஹ்மத்தின் மலக்குகள் அவரை ஜன்னத்திற்கு எடுத்து சென்றார்கள். இதுவே அல்லாஹ்வின் மன்னிப்பின் ஏற்பாடாகும். கடும் அநீதியாளர்கள் கொலையாளிகளுக்கு கூட அவர் தௌபா செய்தால் அவன் மன்னிப்புக்கான ஏற்பாடு செய்கின்றான். தற்காலத்தில் நிறைய சிறுவர்களும் இளைஞர்களும் கேள்வி கேட்கிறார்கள், அல்லாஹ் எவ்வளவுதான் மன்னிப்பான் என்று. இந்த ஹதீஸிலிருந்து தெரிய வருகிறது, அல்லாஹ் கூறுகின்றான், நான் தௌபாவை ஏற்றுக்கொள்கிறேன், எனது ரஹமத் மிகவும் பரந்தது, அதற்கு அளவு கிடையாது. ஆனால் நிபந்தனை, மனிதன் உண்மையான தௌபா செய்ய வேண்டும். ஒரு அறிவிப்பில் வருகிறது, ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இறைவன் மீது ஆணை, அல்லாஹ் தனது அடியாரின் தௌபா மீது எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறான் என்றால், காட்டில் தனது வாழ்வாதாரம் நிறைந்த தொலைந்த ஒட்டகம் திரும்ப கிடைக்கும் போது ஒரு மனிதன் கூட அவ்வளவு மகிழ்ச்சி அடைய மாட்டான். அல்லாஹ்வின் பக்கம் செல்பவர்களை நோக்கி அவனும் வருகிறான். ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அவன் ஒரு அடி வந்தால் இறைவன் 2 அடி வருகின்றான், அவர் 2 அடி வந்தால் இறைவன் 2 மடங்கு வருகின்றான், அவர் நடந்து வந்தால் அவன் ஓடி வருகின்றான். எனவே நமது பணி, நாம் பாவத்திலிருந்து தப்புவதற்கும் பாவ மன்னிப்பு பெறுவதற்கும் அல்லாஹ்வின் பக்கம் செல்ல வேண்டும், நரகத்திலிருந்து தப்பிக்க வேண்டும். இந்த மாதத்தை இறைவன் குறிப்பாக அதற்காக தந்துள்ளான். அதிலிருந்து பயன்பெறுங்கள். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் தௌபா மற்றும் மக்ஃபிரத் பற்றி விளக்கியவாறு ஓரிடத்தில் கூறுகிறார்கள், நினைவில் கொள்ளுங்கள், தௌபா மற்றும் மக்ஃபிரத் இவற்றை மறுப்பது உண்மையில் மனிதனின் முன்னேற்றத்தின் வாசலை அடைப்பதாகும். இது ஒவ்வொருவருக்கும் தெரிந்ததாகும். மனிதன் தன்னளவில் முழுமையானவன் அல்ல, முழுமை பெற தேவையுள்ளவன். அவன் தனது அறிவை வளர்த்து சிறிது சிறிதாக முன்னேறி மேலே செல்கிறான். முதலிலேயே ஆலிம் ஃபாசில் ஆகிவிடுவதில்லை. எனவே அவன் பிறகு தன்னிறைவு பெறுகின்றான். இந்நிலையில் அவனது நல்லொழுக்க நிலை மிகவும் வீழ்ச்சியடைந்த நிலையில்தான் இருக்கிறது. சிறுவர்களை பாருங்கள், தெளிவாக புரிய முடியும். நிறைய சிறுவர்கள் சிறு சிறு விஷயங்களில் அடுத்த சிறுவர்களை அடிக்க ஆசைப்படுகின்றனர். சிறு சிறு விஷயங்களில் பொய் கூறுகிறார்கள். அடுத்த சிறுவர்களை ஏசுவதற்கும் ஆசைப்படுகிறார்கள். சில சிறுவர்களுக்கு திருட்டு, புறம் பேசுதல், பொறாமை, கருமித்தனம் ஆகிய பழக்கங்கள் இருக்கின்றன. பிறகு வாலிப வயதை அடையும் பொழுது நஃப்ஸே அம்மாரா அவன் மீது சவாரி செய்கிறது. பெரும்பாலானோரிடத்தில் இதனால் செயலிழந்த, பொறுப்பற்ற, தெளிவான பாவச் செயல்கள் வெளிப்படுகின்றன. குறிப்பாக கூறுவதாவது, ஒவ்வொரு மனிதருக்கும் முதல் நிலை அசுத்தமான வாழ்வின் நிலையாகும். பிறகு கண்ணியமான மனிதன் ஆரம்பகால தீய நிலையிலிருந்து வெளியில் வந்து தமது இறைவன் பக்கம் கவனம் செலுத்துகிறார். உண்மையான தௌபா செய்து செய்யாத நன்மைகளுக்காக கவலை கொள்கிறார். தமது இயல்பில் சட்டையை தூயதாக்க விரும்புகிறார். இது பொதுவாக மனித வாழ்க்கையாகும். இதனை சிறு வயதிலிருந்து ஒரு மனிதர் கடந்து வருகிறார். இதில் இருந்து தெரிய வருவதாவது, மனித பாவம் மன்னிக்கப்படுவதில்லை. இறைவனது விருப்பம் அதுவல்ல. மனிதனுக்கு ஈடேற்றம் தர அவன் விரும்பவில்லை என்பது சாத்தியமே இல்லை. அவன் ஈடேற்றம் தர விரும்புவதாக கூறுகிறான். பிறகு கூறுகிறார்கள், அரபு இலக்கணப்படி தௌபா என்பது திரும்புதலாகும்.
இதன் அடிப்படையில் இறைவனுடைய பெயரும் தவ்வாப் ஆகும், மிகவும் திரும்புபவன். அதன் பொருளாவது மனிதன் தமது பாவம் குறித்து கவலைப்பட்டு உண்மையான உள்ளத்தோடு இறைவன் பக்கம் திரும்பினால் இறைவன் அதைவிட அதிகமாக அவன் பக்கம் திரும்புகிறான். இது மிகவும் இயற்கை சட்டத்துக்கு ஏற்ப உள்ளதாகும். மனிதனுடைய இயல்பிலும் இதனை வைத்துள்ளான். ஒரு மனிதர் தூய உள்ளத்துடன் அடுத்த மனிதர் பக்கம் திரும்பினால் அவனது உள்ளமும் இவருக்காக மென்மை அடைகிறது. பிறகு அறிவு ஏன் ஏற்பதில்லை? மனிதன் அல்லாஹ்வின் பக்கம் விரும்புகிறான், ஆனால் இறைவன் அவன் பக்கம் திரும்பவே இல்லை என்பது எவ்வாறு இருக்க முடியும்? இரு மனிதர்கள் ஒருவருக்கொருவர் அன்பால் இணைய முடியும் என்றால் அல்லாஹ் மட்டும் திரும்பவே மாட்டான், மனிதன் அவன் பக்கம் திரும்பினாலும் சரியே என்பது எப்படி இருக்க முடியும்? இறைவனது இயல்பில் அவன் மிகவும் ரஹீம் கரீமாக இருக்கிறான். எனவே அவன் மிகவும் அதிகமாக அவன் பக்கம் திரும்புகிறான் என்பதே உண்மையாகும். அசல் விஷயம், இறைவனுடைய இயல்பு அதிகம் கரீம் மற்றும் ரஹீம் ஆகும். அவன் மிக அதிகமாக அடியார் பக்கம் திரும்புகிறான். எனவே திருக்குர்ஆனில் இறைவனது பெயர் தவ்வாப் என்று வருகிறது, அதாவது மிக அதிகமாக திரும்பி வருபவனாகும். எனவே மனிதனின் திரும்புதல் வெட்கம், நாணம், உருக்கம், பணிவு ஆகியவற்றால் ஏற்படும் பொழுது இறைவனது திரும்புதல் அந்த மனிதனை நோக்கி ரஹ்மத் மஃபிரத்துடன் ஏற்படுகிறது. இது இறைவனது பண்பில் இல்லை என்றால் எவரும் தூய்மை அடைய முடியாது. அந்தோ பரிதாபம்! இறை பண்பை பற்றி கவனிக்காமல் எல்லா மேன்மைகளையும் தமது செயல்கள் மீது வைத்திருக்கிறார்கள். ஆனால் இறைவனோ மனிதனது எந்த செயலும் இல்லாமலே அவனுக்காக ஏகப்பட்ட அருள்களை, வெகுமதிகளை ஏற்பாடு செய்துள்ளான். பிறகு இது அவனது நல்லொழுக்கமாகுமா? மனிதன் தனது கவனமின்மையை உணர்ந்து அவன் பக்கம் திரும்பியும் அவன் செத்தாலும் சரி அவனது தூய்மையற்ற ஆடையை அவன் கழற்றி அந்த இறைவன் மீதுள்ள அன்பின் தீயால் எரிந்தாலும் சரி அந்த மனிதன் பக்கம் இறைவன் திரும்பாமல் இருப்பானா? இது இறைவனது தெய்வீக சட்டமா? பிறகு கூறுகிறார்கள், இறைவனது அருள், அவனது சிறப்பின் வாசல் ஒருபோதும் மூடப்படாது. மனிதன் உண்மையான உள்ளத்துடன் அவன் பக்கம் திரும்பினால், களங்கமற்ற முறையில் திரும்பினால் அவன் கஃபூர் ரஹீம் ஆவான். அவன் தௌபாவை ஒப்புக்கொள்பவன் ஆவான். இன்னின்ன பாவங்களை மட்டும் மன்னிப்பான் என்று கருதுவது இறைவனை பற்றிய கடும் பழிச்சொல்லாகும். இறைவனது ரஹமத் மிகவும் பரந்தது, அளவற்றது. அவனிடம் எந்த குறையும் இல்லை. அவனது வாசல் எவருக்காகவும் மூடாது. ஆங்கிலேய பணியாளர் போன்றவர் அல்ல. இவ்வளவு படித்தவருக்கு எப்படி பணி தருவது என்ற நிலை அவனிடம் இல்லை. அல்லாஹ்விடம் எவ்வளவு நெருங்குவாரோ அவ்வளவு உயர்ந்த படித்தரங்களை, தகுதிகளை பெறுவார். அதுவே அவனது வாக்குறுதி. மனிதனது துர்பேறு அவன் இறைவன் மீது நிராசை அடைந்தவாறு தமது இறுதி நிலை கவனமற்ற நிலையில் அவனிடம் சென்றால் இறைவனிடம் அவருக்காக வாசல் அடைபட்டு விடுகிறது என்று கருதுகிறான். அல்லாஹ்வின் மக்ஃபிரத்தின் வாசல் திறந்துள்ளது. நிச்சயம் மனிதன் ஆரோக்கியமான நிலையில் தௌபா செய்ய வேண்டும். அதுவன்றி இறுதி மூச்சு வாங்கும்போது அல்ல. இக்காலத்தில் தௌபா இஸ்திக்ஃபார் அதிகம் செய்ய வேண்டும். ரமதானில் மாதம் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் மாசமாகும்.
பிறகு இறுதி 10 நாட்கள் நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடியதாகும். பாவத்தில் இருந்து மன்னிப்பு, நன்மைக்கு வாய்ப்பு ஆகியவை அல்லாஹ்விடமிருந்தே கிடைக்கிறது. அவனுடன் நாம் இணைந்து கொண்டால் நமது முழு உலகும் ஆகிரத்தும் கிடைத்துவிடும். நான் ஏற்கனவே கூறியது போன்று நமது அஹ்மதிகளுக்கு பூமியே மிகவும் குறுகலாகிவிடும் அளவுக்கு நெருக்கடி தரப்படுகிறது. இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர ஒரே வழிதான் நாம் நமது தொடர்பை இறைவனுடன் வைக்க வேண்டும். அல்லாஹ்வுடன் நமது தொடர்பை இணைத்து கொண்டால் நமது தரூத் மற்றும் இஸ்திக்ஃபார் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக ஆகிவிட்டால் எதிரிகள் 1000 முயற்சி செய்தாலும் சரி, நமக்கு எந்த நஷ்டமும் அவர்களால் இழைக்க முடியாமல் போய்விடும். ஆனால் அல்லாஹ் நம்மிடம் திருப்தி அடையவில்லை என்றால் உலகில் எந்த தந்திரமும் நமக்கு பயன் தராது. எனவே இறைவனுடன் தொடர்பை உறுதிப்படுத்துங்கள். ரமலானில் துஆவில் எதிரிகளின் தீங்கிலிருந்து தப்புவதற்காகவும் அதிகமாக துஆ செய்யுங்கள். சில இடங்களில் அகமதிகளுக்கு சிக்கல்கள் ஏற்படுத்தப்படுகின்றன. அகமதிகள் நிறைய பிரச்சனைகளில் மாட்டியுள்ளார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு எளிதை ஏற்படுத்துவானாக. அவர்களை எதிரிகளின் தீங்குகளிலிருந்து காப்பாற்றுவானாக. பாகிஸ்தான் அகமதிகள் சுயமும் ஜமாத்துக்காகவும் துஆ செய்ய வேண்டும். அதுபோன்ற தற்போது கொரோனா நோய் தொற்று பரவியுள்ளது. அதிலிருந்து பாதுகாப்பதற்காகவும் துஆ செய்யுங்கள். இந்த உலகிற்கு இதிலிருந்து ஈடேற்றம் தருவானாக, பாதுகாப்பானாக. அல்லாஹ் நம்மை உண்மையான முறையில் தரூத் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்கள் ஆக்குவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.